अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 28/7/2024 அவேக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/12/2000. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு பச்சத் கா காத்தா ஜமாக்கர் அகண்ட மகாதானி பனு. சேமிப்பு கணக்கை அதிகரித்து அகண்ட மகாதானியாக ஆகுங்கள். आज नवयुग रचता अपने नवयुग अधिकारी बच्चों को देख रहे हैं. இன்று புது யுகத்தை படைப்பவர் தனது புது உலக புது யுக அதிக் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். आज पुराने युग में साधारण है और कल नए युग में राज्य अधिकारी पूज्य है. இன்று பழைய யுகத்துல சாதாரணமாக இருக்கின்றார்கள், நாளை புது யுகத்துல ராஜ்ய அதிகாரி பூஜைக்க தகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆத் और कल का खेल है. நேற்று மற்றும் இன்று, அதாவது இன்று மற்றும் நாளை இதனுடைய விளையாட்டு. ஆதி கியா और कल किया, இன்னைக்கு எப்படி நாளைக்கு எப்படி. जो अनन्य ज्ञानी तो आत्मा बच्चे हैं, யாரு அனன்யமான ஞானி तो குழந்தைகளே, उनको सामने आने वाला कल भी इतना ही स्पष्ट है. அவர்களுக்கு வரக்கூடிய நாளைய விஷயம் அவ்வளவு தெளிவாக தெரிகிறது. ஜித்தனா ஆஜ் ஸ்பஷ்ட है, இன்று எப்படி தெளிவாக இருக்கின்றதோ அதே மாதிரி தெரிகின்றது. आज सभी तो नया वर्ष मनाने आए हो. நீங்க எல்லாருமே கூட புது ஆண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். लेकिन ஆனால் बाप दादा नए युग देख रहे हैं.
बाप दादा புது யுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். नए वर्ष में तो हर एक ने अपना अपना नया प्लान बना ही होगा. புது ஆண்டுல ஒவ்வொருவரும் கூட தங்களுக்கென புது பிளான் செய்து வந்து இருப்பீர்கள். आज पुराने की समाप्ति है. இன்று பழசு முடிவடைகிறது. समाप्ति में सारे वर्ष की रिजल्ट देख जाती है. எப்போதுமே முடிவின் பொழுது முழு ஆண்டிற்கான ரிசல்ட்டை பார்க்கப்படுகிறது. तो आगे आज बाप दादा ने भी हर एक बच्चे का वर्ष का रिजल्ट देखा. என்று பாப் தாதா கூட ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஆண்டிற்கான रिजल्टை பார்த்தார். बाप दादा को तो देखने में समय नहीं लगता है. बाप दादा के பார்க்கிறதுக்கு நேரமே ஆறுதில்லை. तो आज विशेष सभी बच्चों के जमा का खाता देखा. என்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்த்தார்கள். புருஷார்த் तो सभी बच्चों ने किया. ஆன்மீக முயற்சி எல்லா குழந்தைகளுமே செய்தார்கள். யாதுமே வீரகே நினைவுல கூட இருந்தார்கள். சேவா பீக்கி சேவை கூட செய்தார்கள். சம்பந்த் சம்பர்க் में भी लौकिक अलौकिक परिवार में निभाया. சம்பந்தம் தொடர்ப லௌகீகம் மற்றும் அலௌகிக குடும்பத்துல கடைபிடித்தார்கள். लेकिन ஆனால் इन तीनों बातों से जमा का काका कितना हुआ. இந்த மூன்று விஷயங்கள்லயும் சேமிப்பு கணக்கு எந்த அளவுக்கு அதிகரித்தீர்கள். आज वदन में बाप दादा ने जगदम्बा माँ को इमर्ज किया. என்ற வதனத்துல பாப் தாதா ஜெகத் அம்பா தாயை எமர்ஜி செய்தார்கள். காஞ்சியாய் இருமல் வருகிறது. आज बाजा थोड़ा खराब है. இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் खराबाக இருக்கிறது. बजाना तो पड़ेगा பிறகு வாசிக்க வேண்டும் தானே. तो बाप दादा और मम्मा ने मिलकर सभी के बचत का खाता देखा. बाप दादा மற்றும் மம்மா இருவரும் இணைந்து அனைவருடைய சேமிப்பு கணக்கையும் பார்த்தார்கள். பச்சத் करके जमा कितना हुआ. சேமித்து அந்த சேமிப்பு எவ்வளவு இருந்தது. तो क्या देखा. என்ன பார்த்தார்கள். நம்ம வார்த்தோ சபி है. வரிசைக்கிரமாக எல்லாரும் இருந்தார்கள். लेकिन ஆனால் जितना जमा का खाता होना चाहिए उतना खाते में जमा कम था. எவ்வளவு சேமிப்பு கணக்குல சேமிக்கப்பட்டு இருக்கின்ற வேண்டுமோ அதுல சேமிப்பு குறைவாக இருந்தது. तो जगदम्बा माँ ने प्रश्न पूछा. जगदम्बा ताई கேள்வி கேட்டாங்க. याद की सब्जेक्ट में कई बच्चों का लक्ष्य भी अच्छा है. நினைவு என்ற சப்ஜெக்ட்ல சில குழந்தைகளுடைய லட்சியம் ரொம்ப நல்லா இருந்தது. புருஷாரத் भी अच्छा है. முயற்சி கூட நன்றாக இருந்தது. फिर जमा का खाता जितना होना चाहिए उतना कम क्यों. ஆனா அந்த சேமிப்பு கணக்கு எவ்வளவு சேமிக்கப்பட்டு இருக்க வேண்டுமோ அதை விட குறைவாக இருப்பதற்கான காரணம் என்ன. பார்த்தேன் ரூலாம் சல்தே சல்தே ஏ ரிசல்ட் நிகழி விஷயங்கள் இல்லையா. அதாவது ஆன்மீக பேச்சும் போது இந்த ரிசல்ட் என்ன வந்ததுன்னா யோக அபியாசத்தோ கரீரகே. யோகத்தினுடைய பயிற்சியை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். लेकिन योग के स्टेज के परसेंटेज साधारण होने के कारण யோகத்தினுடைய நிலை பர்சன்டேஜ் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால காத்தா சாதாரண கணக்கு கூட என்ன இருக்கு சாதாரணமாக இருக்கிறது. யோக லட்சிய அச்சி தரசே. யோகத்தினுடைய லட்சியம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. लेकिन योग की रिजल्ट ஆனா யோகத்தினுடைய ரிசல்ட் என்ன. योग युक्त बोल அவர் சலன். யோக யுக்தாக யுக்தி யுக்தாக நம்மளுடைய பேச்சு இருக்கணும், நடத்தையும் இருக்கணும். उसमें कमी होने के कारण அதுல குறைவிருந்த காரணத்தினால योग लगाने के समय योग में अच्छे हैं. யோகா செய்யும் போது யோகத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க. लेकिन ஆனால் யோகி அர்த்தா யோகி என்றாலே யோக ஜீவன்மே பிரபாவ். யோகத்தினுடைய பிரபாவமானது வாழ்க்கையில இருக்கணும். इसलिए जमा का खाता कोई समय का जमा होता है. அதனாலதான் இந்த சேமிப்பு கணக்குல சேமிப்பு சில நேரம் மட்டும் நடக்குது. लेकिन ஆனால் சாரா சமயம் ஜமா नहीं होता. எல்லா நேரமும் சேமிக்கப்படுவதில்லை. चलते चलते याद की परसेंटेज साधारण हो जाती है. போக போக நினைவுடைய பர்சன்டேஜ் கூட சாதாரணமாக ஆகிவிடுது. उसमें बहुत कम जमा खाता बनता है. அதுல ரொம்ப குறைவாக தான் சேமிப்பு கணக்கு சேமிக்கப்படுகிறது. दूसरा இரண்டாவது சேவாக்கு ரூரான் சலி. சேவைக்கான பிரயாணம் நடந்தது. சேவா तो बहुत करते हैं.
சேவை நிறைய செய்கின்றார்கள். தின் ராத் பிஸி வீரத்து, இரவு பகலும் பிஸியாக கூட இருக்கின்றார்கள். பிளான் பி போத் அச்சே அச்சே பனாத்தே, பிளான் கூட ரொம்ப நல்லதாக செய்கின்றார்கள். அவர் சேவை விருத்தி போத் அச்சி உரை, சேவையினுடைய விஸ்தாரம் கூட விருத்தி கூட ரொம்ப நன்றாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. பிறகும் கூட மெஜாரிட்டிகா ஜமாக்காத கம்கியும், மெஜாரிட்டி ஆனவர்களுக்கு சேமிப்பு கணக்கு குறைவாக இருப்பது ஏன்? தொழுகான் ஏன் நிக்கலா இது சேவா தோ சப் கர் ரஹே ஹைன். உரையாடல என்ன வந்தது? சேவை என்னமோ எல்லாருமே செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்க பிஸி ரக்கனே கா புருஷார்த் பி அச்சா கர் ரஹே ஹைன். தன்னை பிஸியா வைத்துக் கொள்வதற்கான புருஷார்த்தம் கூட ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பெருக்காரன் கே, பிறகு கூட காரணம் என்ன? இப்போ யஹி காரணம் நிக்கலா, இந்த காரணம் தான் வந்தது. சேவா கா பல் பி மில்தா ஹை, ஃபல் பி மில்தா ஹை. சேவையினுடைய பலமும் கிடைக்கிறது, பலனும் கிடைக்கிறது. பல ஸ்வயன்கே தில் கி சந்தோஷத்தா, பலம் என்பது என்ன? தனது இதயத்தில் திருப்தி. அவர் ஃபல் பலன் சர்வக்கு சந்தோஷத்தா, எல்லாருடைய திருப்தி. அகர் சேவா கி மேனத் और समय लगाया, இப்ப நீங்க சேவையில உழைத்தீர்கள், நேரத்தை ஈடுபடுத்தினீர்கள். தில்கி சந்துஷ்டா और சர்வக்கு சந்துஷ்டா, முதல்ல உங்க இதயத்துல திருப்தி இருக்கணும், அனைவருக்கும் திருப்தி இருக்கணும். சாहे साथी चाहे जिनों की सेवा के दिल में संतुष्ट अनुभव करे, அவங்க கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல யாருக்கு நீங்க சேவை இதயபூர்வமா செஞ்சீங்களோ அவங்க திருப்தியை அனுபவம் செய்யணும். பௌத் அச்சா கே சலே ஜாய், ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. தில்மே சந்துஷ்டக்கு லகர் அனுபவம், அவங்க இதயத்துல திருப்தியினுடைய அலைகள் அனுபவமாக வேண்டும். குச்சி மிலா போத் அச்சா சுனா அலக் பாத் ஹை, அதாவது கொஞ்சம் கிடைத்தது, ரொம்ப நன்றாக கூறினார்கள், அது தனி விஷயம். குச் மிலா குச் பாயா ஜிஸ்கே பாத் ने पहले भी सुनाया, கொஞ்சம் கிடைத்தது, கொஞ்சம் அடைந்தோம், இத பார்த்ததா ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. ஏக திமாக் தீர் லகானா, दूसरा दिल पर तीर लगाना. ஒண்ணு மூளை வரைக்கும் அந்த அம்பை விடுவது, இன்னொன்னு இதயம் வரைக்கும் அந்த அம்பை விடுவது. अगर सेवा की और सेवा की संतुष्ट अपने को कुछ करने की संतुष्ट नहीं, சேவை செய்யறோம், சுயத்தின் திருப்தி இருக்கணும். சும்மா தன்னைத்தான மகிழ்ச்சி அடைந்து கொள்ளக்கூடிய திருப்தி கிடையாது. போத் அச்சாவோ நீ ரொம்ப நல்லா நடந்தது, சேவை ரொம்ப நல்லா நடந்தது, அப்படி இல்லை. தில் மானிய சுயக்கிபி அவர் சர்வக்கிபி, முதல்ல இதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனதுக்கும் சரி அனைவருக்கும் சரி. दूसरी बात है कि सेवा की और उसके रिजल्ट अपनी मेहनत या मैंने किया स्वीकार किया, अर्थात அதாவது உழைக்கின்றோம், நான் செய்தேன் என்பதை நீங்கள் ஸ்வீகாரம் செய்கின்றீர்கள் என்றால் சேவக்கா ஃபல் காலியா, சேவையினுடைய பலனை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள். ஜமானையுவா, சேமிக்கப்படவில்லை. बाप दादा ने कराया, बाप दादा की तरह अटेंशन दिलाया, बाप दादा செய்வித்தார், பாபா தாதாவின் பக்கம் அட்டென்ஷனை கொடுத்தோம், अपने आत्मा की तरफ नहीं, தனது ஆத்மாவின் பக்கம் கிடையாது. ये बहुत अच्छी, ये भाई बहुत अच्छा नहीं, இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, இந்த சகோதரர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லக்கூடாது. பாப் தாதா இன்னும் बहुत अच्छा ये अनुभव करना, பாப் தாதா இவங்களுடைய ரொம்ப நல்லவர், இப்படிப்பட்ட அனுபவத்தை செய்விக்க வேண்டும். ஏ ஜமாத்தா காத்தா படானா, இதுதான் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பது. இசிலியே தேக்கா கயா, அதனால்தான் இது தெரிய வந்தது. டோட்டல் ரிசல்ட் மேனேஜ் ஜாதா, டோட்டல் ரிசல்ட்ல உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சமய் எனர்ஜி ஜாதா, நேரமும் சரி எனர்ஜியும் ரொம்ப அதிகமாக, தோட ஷோ ஜாதா, கொஞ்சம் வெளிக்காட்டுறது படம் காட்டுறது அதிகமா இருக்கு. इसलिए जमा का खाता कम हो जाता है, அதனால்தான் சேமிப்பு கணக்கு குறைந்து விடுகிறது. जमा के खाते की चाबी बहुत सहज है, சேமிப்பு கணக்கான சாவி ரொம்ப ரொம்ப சகஜமானது. पर डायमंड चाबी है, गोल्डन चाबी लगाते हो, लेकिन जमा की डायमंड चाबी है, நீங்க போடுறது கோல்டன் சாபி, ஆனா சேமிப்புக்கான டைமண்ட் சாபி என்ன தெரியுமா? நிமித்த பாவ் और நிர்மான் பாவ், ரெண்டே வரல பாவா சொல்லிட்டாங்க. நிமித்த பாவனை மற்றும்
निर्माण भावनी। अगर हर एक आत्मा के प्रति, चाहे साथी चाहे सेवा, जिस आत्मा करते हो, दोनों में सेवा के समय आगे पीछे नहीं, सेवा करने के समय निमित्त भाव, निर्माण भाव, निस्वार्थ शुभ भावना और शुभ स्नेह इमर्ज हो। கூட இருக்கவங்க மேலேயும் சரி, இல்லை யாருக்கு நீங்க சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ சரி, ரெண்டு பேர் மேலேயும் சேவையின் பொழுது, முன்னாடி பின்னாடி கிடையாது, சேவை செய்யும் பொழுது நிமித்த பாவனை இருக்கணும், நிர்மாண பாவனை இருக்கணும், நிஸ்வார்த்த சுப பாவனை இருக்கணும், சிநேகம் இருக்க வேண்டும், சுபத்துடைய அன்பு இம்மர்ஜோ, இது எமர்ஜாக இருக்க வேண்டும். तो जमा का खाता बढ़ता जाएगा. அப்ப சேமிப்பு கணக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். बाप दादा ने जगदम्बा माँ को दिखाया, बाप दादा जगदम्बा ताई के काटिनार. इस विधि से सेवा करने वाले का जमा खाता कैसे बढ़ता है? இந்த விதியின் மூலமாக சேவை செய்பவர்களுடைய சேமிப்பு கணக்கு எவ்வளவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பஸ் செகண்ட் में अनेक घंटों का जमा खाता जमा हो जाता है. ஒரு வினாடியில பல மணிகளுக்கான சேமிப்பு கணக்கு சேமிக்கப்பட்டு விடுகின்றது. जैसे टिक 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 जोर से जल्दी जल्दी करो ऐसी मशीन चलती है. எப்படி டிக் டிக் டிக்ங்கிறத ரொம்ப வேகமா சீக்கிரம் சீக்கிரம் செய்வீங்களோ அந்த மாதிரி இந்த மெஷின் கூட போகின்றது. तो जगदम्बा बड़ी खुश हो रही थी. जगदम्बा ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஜமா का खाता जमा करना तो बहुत सहज है. சேமிப்பு கணக்கு சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. तो दोनों की, அதாவது ரெண்டு பேருக்கும், बाप दादाவுக்கும் சரி மாமாக்கும் சரி, राय हुई कि अब नया वर्ष शुरू हो रहा है, जमा खाता चेक करो. ஆக புது வருஷம் ஆரம்பமாகிறது, சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள். सारे दिन में गलती नहीं की, लेकिन समय, संकल्प, सेवा, संबंध, संपर्क में स्नेह, संतोष द्वारा जमा कितना किया. வெறுமனே ஏதாவது தப்பு செஞ்சோமா அப்படின்னு மட்டும் சோதனை பண்ணக்கூடாது. பாபா சொல்றாங்க, எங்களுடைய சேவையில சம்பந்தம் தொடர்புல நேரத்தை, சங்கல்பத்தை, அதன் மூலமா திருப்தி என்பதை சேமித்தீர்களா இல்லையா? கை பச்சை சிறுவையை செக்கர் லேத்தி. சில குழந்தைங்க இதை மட்டும் செக் பண்றாங்களா, என்ன அது புரா குச்சி நெய்வா, இன்னைக்கு கெட்டதா ஒன்னும் ஆகவே இல்லை, कोईको दुख नहीं दिया, யாருக்கும் இன்னைக்கு நான் துக்கம் கொடுக்கவில்லை. लेकिन ஆனால் आप यह चेक करो, तो इधे சோதனை செய்யுங்க. सारे दिन में श्रेय संकल्पों का कितना जमा किया? फुल डे சிரேஷ்டமான சங்கல்பத்துடைய கணக்க எவ்வளவு நான் சேமித்தேன். श्रेय संकल्प द्वारा सेवा का खाता कितना जमा हुआ? சிரேஷ்டமான சங்கல்பத்தின் மூலமா சேவையினுடைய கணக்கு எவ்வளவு சேமிக்கப்பட்டது? कितनी आत्माओं को किसी भी कार्य से सुख कितनों को दिया? எவ்வளவு ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு காரியத்தின் மூலமாகவும் சுகம் எவ்வளவு பேருக்கு கொடுத்தோம்? योग लगाया, लेकिन योग की परसेंटेज किस प्रकार की रही? யோகம் செய்தமான்னு மட்டும் பார்க்க கூடாது, அந்த யோகத்துல அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்தது? ஆத்ம துவாं का खाता कितना जमा किया? அதே மாதிரி இன்னைக்கு ஆசீர்வாதங்களுடைய கணக்க எவ்வளவு நாம சேமித்தோம்? इस नए वर्ष में क्या करना है? புது ஆண்டுல என்ன செய்ய வேண்டும்? कुछ भी करते हो, चाहे मनसा, चाहे वाचा, चाहे कर्म, நீங்க என்ன செய்தாலும் சரி, எண்ணத்தின் மூலமாகவோ, பேச்சுக்கள் மூலமாகவோ, அல்லது கர்மனா மூலமாகவோ, लेकिन समय प्रमाण मन में ये धुनी लगी रहे. நேரத்திற்கேற்ப உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஈடுபாடு தான் இருக்கணும். मुझे अखंड महादानी बनना ही है. நான் அகண்ட மகாதானியாக ஆகியே தீர வேண்டும். அகண்ட மகாதானி, மகாதானின்னே அகண்ட, அகண்ட மகாதானி, வெறும் மகாதானி கிடையாது, அகண்டன துண்டிக்கப்படாது. मनसा से शक्तियों का दान, वाका से ज्ञान का दान, अपने कर्म से गुणों दान. உன்னை பாபா தெளிவா சொல்லிட்டாங்க. மனதின் மூலமாக சக்திகளுடைய தானம், வார்த்தைகள் மூலமாக ஞானத்தினுடைய தானம், कर्मத்தின் மூலமாக குணங்களின் தானம். आजकल दुनिया में, चाहे ब्राह्मण परिवार की दुनिया, चाहे अज्ञानी की दुनिया में, सुनने के बजाय देखना चाहते हैं. இன்றைய காலத்துல உலகத்துல அது பிராமண பரிவாரத்தினுடைய உலகமா இருந்தாலும் சரிதான், இல்ல அஞ்ஞானியினுடைய உலகமா இருந்தாலும் சரிதான், கேட்பதற்கு பதிலாக பார்க்க விரும்புகிறார்கள். देखकर करना चाहते हैं.
பார்த்து செய்ய விரும்புகின்றார்கள். அவன் லோக சகஜ கியோவா, உங்களுக்கு இது ஈஸியா எப்படி ஆச்சு? பிரம்மா பாப்போ கர்மே குணதான் மூரத் தேகா. பிரம்மா பாபாவை கர்மத்துல குணதானம் மூர்த்தியாக பார்த்தீர்கள். ஞான் தாத்தோ கர்த்தையோ, ஞான தானம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் இஸ் பஸ் கா விசேஷ் தியான் இருக்கும். இந்த ஆண்டு விசேஷமான கவனம் வைங்க. என்ன? ஹர் ஆத்மாவுக்கு குணதான அர்த்தாத் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய குணங்களுடைய தானம், அதாவது अपने जीवन के गुण द्वारा सहयोग देना. உங்களுடைய வாழ்க்கையின் குணத்தின் மூலமாக சகயோகத்தை கொடுக்க வேண்டும். பிராமணனுக்கு தானம் தோ நெய் கरेंगे, பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க மாட்டீர்கள் தானே? சகயோகதோ, சகயோகத்தை கொடுங்கள். குச்சி பி ஹோ ஜாயே. என்ன பியூட்டிஃபுல்லா பாப்பா வேர்டு போடுற பாருங்க. என்ன ஆனாலும் சரி, கோய் கித்தனா பி அவகுணதாரி ஹோ, அவங்க எவ்வளவுதான் அவகுணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, லேக்கின் ஆனா முஜே அப்னே ஜீவன் துவாரா, நான் எனது வாழ்க்கையின் மூலமாக, கர்ம துவாரா கர்மத்தின் மூலமாக, சம்பர்க்க துவாரா தொடர்பின் மூலமாக குணதான் அர்த்தால் சகயோகி பண்ணாக குணங்களை தானம் கொடுக்க வேண்டும். அதாவது நான் சகயோகியாக ஆக வேண்டும். इसमें दूसरे को नहीं देखना, இதுல பிறரை பார்க்க வேண்டாம். என்னை கர்த்தா तो मैं कैसे करूं, இவங்க செய்யலைன்னா நான் எப்படி செய்யறது? अभी तो ऐसे ही है, இவங்க கூட தானே இப்படி இருக்கின்றார்கள். ब्रह्मा बाप ने केवल शिव बाप को देखा. ब्रह्मा बाबा शिव बाबा மட்டும் தான் பார்த்தாரு. आप बच्चों को अगर देखना है तो ब्रह्मा बाप को देखो. குழந்தைகளை நீங்க பார்க்கணும்னா அப்படின்னா பிரம்மா பாபாவை பாருங்க. इसी दूसरे को न दे, இதுல பிறரை பார்க்காம லட்சியம் ரக்கோ, இந்த லட்சியத்தை வைங்க. ஜெய்சே பிரம்மா பாப் का ஸ்லோகன் தா. எப்படி பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன் என்ன இருந்தது? जो ओटो सो अर्जुन, अर्थात जो स्वयं को निमित्त बनाएगा वह नंबर 1 अर्जुन हो जाएगा. ओटो सो अर्जुन என்ன அர்த்தம்? யார் தன்னைத்தான் நிமித்தமாக ஆக்குகின்றார்களோ அவர்கள் தான் நம்பர் 1 அர்ஜுனன் ஆகின்றார்கள். ब्रह्मा बाप अर्जुन नंबर 1 बना, ब्रह्मा बाबा अर्जुन नंबर 1 आना. अगर दूसरे को देख करके करेंगे तो नंबर 1 नहीं बनेंगे. பிறரை பார்த்து நீங்க செய்தீங்கன்னா நம்பர் 1 ஆக முடியாது. நம்பர் 1 में आएंगे, வரிசை கிரமமா தான் வருவீர்கள். நம்பர் 1 नहीं बनेंगे, नंबर 1 ஆக மாட்டீர்கள். जब हाथ उठवाते हैं तो सब नंबर 1 में हाथ उठाते हैं. இப்ப கையை உயர்த்தும் போது நம்பர் 1ல கையை உயர்த்துகிறீர்களா அல்லது நம்பர் 1ல கையை உயர்த்துகிறீர்களா? क्या लक्ष्य रखेंगे, என்ன லட்சியத்தை வைப்பீர்கள்? அகண்ட குணதானி அட்டல் கோய் கித்தனா भी இல்லாவே இல்லைன்னு அகண்ட மகாதானியாக குணதானியாக ஆக வேண்டும். ஆடாத அசையாதவர்கள். யாரு எவ்வளவுதான் அசைச்சாலும் சரி அசையக்கூடாது. हर एक दो को कहते हैं ना, सभी ऐसे हैं, तुम ऐसे क्यों अपने को मारता है. ஏன்னா ஒவ்வொருத்தவனும் ஒருத்தர் மற்றவருக்கு என்ன சொல்லுகின்றார்கள்? எல்லாரும் இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உங்களை வருத்திக் கொள்ளுகிறீர்கள்? தும்பி மில்ஜா, நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். கம்சோர் பனவாலே சாத்தி பௌத் மில்தே, பலகீனமாக ஆக்கக்கூடிய துணை நிறைய பேர் கிடைக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் பாப் தாதா को चाहिए, ஆனா பாப் தாதாக்கு யார் வேண்டுமா? ஹிம்மத் உம்மங் படானே வாலே சாத்தி, அதாவது தைரியத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடிய சாத்தி தான் வேணும். तो समझा क्या करना है, புரிகிறதா? என்ன செய்ய வேண்டும்? சேவா கரோ, சேவை செய்யுங்கள். லேக்கின் ஆனால் ஜமாக்கா காக்கா படாத்தே வே கரோ, சேமிப்பு கணக்கை அதிகரித்துக் கொண்டே செய்யுங்கள். खूब சேவா கரோ, நிறைய சேவை பண்ணுங்க. பலி ஸ்வயம் கி சேவா, फिर சேவா சர்வ கி சேவா. முதல்ல தனக்கு சேவை பண்ணுங்க, பிறகு எல்லாருக்குமான சேவையை செய்யுங்க. और भी एक बात बाप दादा ने नोट की सुना है. இன்னொரு விஷயம் பாப் தாதா நோட் பண்ணாங்க, சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். ஆதி சந்திரமா और सूर्य का मिलन था ना, இன்று சந்திரன் மற்றும் சூரியனுடைய சந்திப்பு இல்லை அல்லவா? तो जगदम्बा माँ बोली एडवांस पार्टी कब तक इंतजार करे. जगदम्बा கேட்கிறாங்க, அட்வான்ஸ் பார்ட்டி இதுவரைக்கும் எதிர்பார்ப்பது? क्योंकि जब आप एडवांस स्टेज पर जाओ
तब एडवांस पार्टी का कार्य पूरा हो. நீங்க எப்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போவீங்களோ அப்பதான் அட்வாंस पार्टी காரியம் முடிவடையும். तो जगदम्बा माँ ने आज बाप दादा को बहुत धीरे से बड़े तरीके से एक बात सुनाई. இன்னைக்கு மம்மா பாப் தாதாட்ட ரொம்ப தைரியத்தோட பொறுமையாக ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு கவுன்சில் பாத் சொன்னேன். அப்படி என்ன விஷயத்த அவங்க சொன்னாங்க? பாப் தாदा तो जानते हैं, பாப் தாதாக்கெல்லாம் தெரியும். फिर भी आदि जानती ना. அப்புறம் கூட அவங்க கூட உரையாடல் நடந்தது. तो क्या कहा कि मैं भी चक्कर लगाती हूँ, मधुबन में भी लगाती हूँ, तो सेंटरों पर भी लगाती हूँ. என்ன சொன்னாங்கன்னா, நான் கூட சுற்றி வருகின்றேன், मधुबन கூட சுற்றி வருகின்றேன், सेंट्रल கூட சுற்றி வருகின்றேன். तो हंसते हंसते जो ने अम्बादा को देखा तो उन लोग को मालूम है कि हंसते हंसते इशारे में बोलती थी. ஏன்னா அவங்க சிரித்து கொண்டே சமிகை மூலமா கூறினார்கள். சீதா नहीं बोलती है, டைரக்டா அவங்க சொல்றதே கிடையாது. तो बोली என்ன சொன்னாங்க? ஆட்களுக்கு விசேஷா दिखाई देती है. இப்பொழுது ஒரு விசேஷத்தன்மை தெரிய வருகிறது. கவுன்சி விசேஷத்தா என்ன விசேஷத்தன்மை? तो कहा என்ன சொன்னாங்க? आजकल अलबेलीपन बहुत प्रकार का आ गया. சோம்பேறித்தனம் பல விதமாக வந்து விட்டது. कोई के अंदर किस प्रकार का अलबेलीपन है, कोई के अंदर किस प्रकार का अलबेलापन. ஒரு சிலருக்கு ஒரு விதமான சோம்பேறித்தனம், ஒரு சிலருக்கு ஒரு விதமான சோம்பேறித்தனம். हो जाएगा, कर लेंगे और भी तो कर रहे हैं. எப்படி எல்லாம் வருது பாருங்க. ஆகிவிடும், செய்து விடுவோம், இப்ப செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அம்பி கர்லேங்கே, நாமும் கூட செய்து விடும். ஏதோ होता ही है, இப்படித்தான் ஆயிக்கொண்டே இருக்கிறது. चलता ही है, நடந்து கொண்டே இருக்கிறது. ये भाषा अलबेलापन के संकल्प में तो है ही. இந்த பாஷை சோம்பேறித்தனத்துடைய சங்கல்பப்பட்டது. लेकिन बोल में भी है. இது வெறும் சங்கல்பத்துல மட்டும் இல்லையா, பேச்சில கூட இருக்குதான். ஆகிவிடும், செய்து விடுவோம், செய்து கொண்டுதானே இருக்கிறோம், நாம கூட செய்து விடுவோம். இந்த மாதிரிதான் நடக்குது, இந்த மாதிரிதான் ஆயிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வெறும் சங்கல்பத்துல மட்டும் இல்ல, பேச்சில கூட இருக்கிறது. तो बाप दादा ने कहा इसके लिए नए वर्ष आपको युक्ति बच्चों को सुना. अब बाप दादा சொல்றாங்க, இதுக்காக புது வருஷத்துக்கு ஏதாவது யுக்தி சொல்லணும் அம்மாட்ட சொல்றாங்க. आप सबको पता है जय माँ का एक सदा धारणा का स्लोगन रहा है. அம்மாக்கு எப்போதுமே ஒரு ஸ்லோகன் இருந்தது. யாரு நினைவில் இருக்கிறதா? கிஸ்கோ யாரு, யாருக்கு நினைவில் இருக்கிறது? சொல்றாங்க பதில் பாத்தீங்க, ஹுக்கம் ही हुक्म चलाए रहा. ஒவ்வொரு அடியிலையும் அவர் நம்மளை வழி நடத்துகின்றார். तो जगदम्बा बोली अगर ये धारणा सब कर लें तो हमें बाप दादा चला रहा है, उसे हुक्म से हम कदम चला रहे. बाप दादा நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்டளையின்படி ஒவ்வொரு அடியையும் நாம எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அகரே சுமிர்த்திராய், இது நினைவுல இருந்தாலே போதுமானது. हमारे को चलाने वाला डायरेक्ट बाप है. நம்மளை வழிநடத்துபவர் யார்? बाबा डायरेक्ट. तो कहाँ नजर जाएगा, பார்வை எங்க போகும்? चलने वाले की, चलाने वाले की तरफ ही नजर जाएगी. வழி நடத்துறவங்க பக்கம் தான் நம்முடைய பார்வையில் போகும். दूसरे तरफ வேற எந்த பக்கமும் போகாது. ஆக கராவனார் நிமித்த பனாயே கராரா, செய்விப்பவர் நம்மை நிமித்தமாகி செய்விக்கின்றார். சலாரை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஜிம்மேவார் கராவனார், பொறுப்பு யாருடையது? செய்விப்பவர்களுடையது. फिर सेवा में तो माता मारी हो जाता है ना, तो सदा हल्का रहेगा. சேவையில பிறகு என்ன பிரச்சனைகள் அறிந்ததோ அதெல்லாம் என்ன ஆயிடும்? ரொம்ப லைட் ஆயிடும். ஜெய்சே ரூஹே குலாப், எப்படி நீங்க எல்லாம் ஆன்மீக ரோஜாக்கள் ஆயிடுவீங்க. சம்ஜா, புரிகிறதா? क्या करना, என்ன செய்ய வேண்டும்? அக்கண்ட மகாதானி, அக்கண்ட மகாதானியாக ஆக வேண்டும். अच्छा, நல்லது. नए वर्ष मनाने के लिए सभी भाग भाग करके पहुंच गए. புது ஆண்டை கொண்டாடுவதற்காக எல்லோரும் ஓடோடி வந்திருக்கின்றீர்கள். अच्छा है, हाउसफुल हो गया. ரொம்ப நல்லது, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. अच्छा पानी तो मिला ना, நல்லது, தண்ணீர் கிடைத்தது அல்லவா? मिला पानी, தண்ணீர் கிடைத்ததா? फिर भी पानी की मेहनत करने वालों को मुबारक.
இந்த தண்ணீரை அனைவருக்கும் கொடுப்பதற்கான உழைப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். इतने हजारों को पानी पहुंचाना, इतना 1000 பேருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். कोई 2-4 बाल्टी तो नहीं है ना, 2 वाली அல்லது 4 वाली இல்லையா. चलो कल से तो चला चली का मेला होगा. நாளைக்கு அப்படிதான் வந்துட்டு போற கூட்டம் தான் இருக்கும். அப் ஆராம் से रहो. இப்ப நீங்க ஆராமா இருங்க. थोड़ा तूफान ने पेपर लिया. புயல் ஒரு பேப்பரை கொடுத்தது. थोड़ी हवा लगी, கொஞ்சம் காத்தடிச்சு. சப் டீக் ரே, எல்லாம் டீக்கா இருந்தீங்களா? பாண்டவ் டீக் ரே, பாண்டவர்கள் நல்லா இருக்கின்றீர்களா? அச்சா, கும்பைக்கு மேலே அச்சா है கும்பா மேலா விட இது எவ்வளவு நல்லது இல்லையா? அச்சா, 3 பேர் பிரதி தோ மிலினா, 3 அடி நிலம் உங்களுக்கு கிடைத்தது தானே. கட்டியா नहीं मिली, लेकिन 3 பேர் பிரதி தோ மிலினா, கட்டில் உங்களுக்கு கிடைக்காட்டாலும் 3 அடி நிலமாவது கிடைத்தது தானே. तो नए वर्ष में चारों ओर के बच्चे भी, विदेश में भी है, देश में भी है, नए वर्ष की सेरेमनी புத்தி துவாரா देख रहे हैं. புது ஆண்டுல 4 பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் அவங்க வெளிநாட்டிலையும் இருக்கின்றார்கள், தேசத்திலே இருக்கின்றார்கள். புது ஆண்டுக்கான செரமனியை புத்தி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். காணவும் துவாரா சுன்றையும், காதல் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மதுபன் மேபி தேக்கிறேன், மதுபன் கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. मधुबन वालों ने भी यज्ञ रक्षक बन सेवा का पाठ बजाया. மதுபன் நிவாசிகள் என்ன பண்ணாங்க? யஜ்யத்தை பாதுகாப்புள்ளாகி சேவையினுடைய பாட்டை பண்ணாங்க. ஓத்தச்சா, ரொம்ப நல்லது. बाप दादा विदेश व देश वालों के साथ मधुबन वासियों को भी जो सेवा के निमित्त उन्हों को भी मुबारक दे रहे हैं. உள்நாடு மற்றும் வெளிநாட்டவர்கள் கூட மதுபன் நிவாசிகளுக்கு கூட யார் சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அச்சா, நல்லது. பாக்கி தோ காடு போதாயே, மற்றபடி காடெல்லாம் நிறைய வந்திருக்கு. आप सब भी देख रहे हो ना, बहुत कार्ड आए हैं. நீங்களும் பாக்குறீங்களா? நிறைய காடு வந்திருக்கு. காடு तो कोई बड़ी बात नहीं है, காடு ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. लेकिन ஆனா इसमें छिपा हुआ दिल का स्नेह, அதுல மறைந்திருப்பது என்ன? இதயத்துக்கான அன்பு. तो बाप दादा कार्ड की शोभा नहीं देखते हैं. बाप दादा कार्डனுடைய அழக பாக்குறது இல்ல. நிமித்த कीमती दिल का स्नेह भरा हुआ, விலை மதிப்பற்ற இதயத்தினுடைய அன்பு அதுல நிரம்பி இருக்கின்றதை பார்க்கின்றார். तो सभी ने अपने दिल का स्नेह भेजा. நீங்க எல்லாருமே உங்க இதயபூர்வமான அன்பை தான் அனுப்பி இருக்கிறாங்க எல்லாருமே. तो ऐसे स्नेही आत्माओं को विशेष एक का नाम तो नहीं लेंगे ना. அப்படிப்பட்ட அன்பான ஆத்மாக்கள், விசேஷமானவர்கள், ஒவ்வொருத்தவங்க பேரையும் நான் சொல்ல முடியாது இல்லையா. बाप दादा कार्ड के बदले ऐसे बच्चों को स्नेह भरा रिगार्ड दे रहे हैं. அன்பு நிறைந்த ரிகார்டை பாபா கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். யாத் பத்திர, டெலிபோன், கம்ப்யூட்டர், இமெயில், जो भी சாதனம், நினைவு கடிதமாகட்டும், டெலிபோன் ஆகட்டும், கம்ப்யூட்டர், இமெயில் ஆகட்டும், என்ன சாதனங்கள் ஆயிருந்தாலும் சரி, சாதனம் से पहले संकल्प द्वारा ही बाप दादा के पास पहुंच जाते. संकल्पத்து மூலமாவே அதுக்கு முன்னாடி பாப்பாட்ட சேர்ந்துடுது. आपके कंप्यूटर और ईमेल में आता है. உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இமெயில்ல தான் வருகின்றது. बच्चों का स्नेह बाप दादा के पास हर समय पहुंचता ही है. குழந்தைகளுடைய அன்பானது பாப் தாதா கிட்ட ஒவ்வொரு நேரமும் வந்தடைந்து கொண்டே இருக்கின்றது. लेकिन ஆனால் आज विशेष नए वर्ष की कईयों का प्लान भी लिखा है. புது ஆண்டுல நிறைய பேர் அவங்களுடைய பிளான் எழுதினாங்க. प्रतिज्ञा भी की है, बुद्धिमय கூட கொடுத்தாங்க. बीती को बीत कर आगे बढ़ने की हिम्मत भी रखी है. முடிந்தது முடிந்தது, கடந்தது கடந்தது என்று फुल स्टॉप வைக்கிறதுக்கான தைரியமும் வச்சிருந்தாங்க. सभी को बाप दादा कह रहे हैं. எல்லோருக்கும் பாப் தாதா என்ன சொல்லுகின்றார்? बहुत बहुत शबाश बच्चे, शबाश, ரொம்ப ரொம்ப சபாஷ் குழந்தைகளே, சபாஷ். आप सभी खुश हो रहे हैं ना. நீங்க எல்லாமே மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் தானே. तो वह भी खुश हो रहे हैं, அவங்க கூட மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஐ பாப் தாதாக்கு यही दिल की आशा. பாப் தாதாக்கு இதயத்துல ஒரே ஒரு ஆசையா, என்ன ஆசை? தாதா கா பச்சா ஹர் ஏக் தாத்தா பன் ஜாவோ. வாரி வழங்கக்கூடிய வள்ளலுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் கூட வள்ளல்களாக ஆக்கிவிடுங்கள். மாங்கோ நெய் மில்னா चाहिए, होना चाहिए, करना चाहिए. இறைந்து கேட்காதீர்கள். எங்களுக்கு இது கிடைக்க வேண்டும், இது ஆக வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. தாத்தா பனோ, வள்ளலாக ஆகுங்கள். एक दो को आगे बढ़ाने में फ्रैक्चर बनो.
ஒருவர் மற்றவரை முன்னேற்றுவதில் பரந்த மதம் உடையவர்களாகுங்கள். பாப்தாதா को छोटे कहते हैं कि हमको बड़ों का प्यार चाहिए. ஏன்னா பாப்தாதாக்கு சின்னவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பெரியவங்களுடைய அன்பு வேணும். பாப் छोटों को कहते हैं बड़ों का रिगार्ड रखो तो प्यार मिलेगा. சின்னவங்களுக்கு பாபா பதில் என்ன சொல்றாரா, நீங்க பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அன்பு தானா கிடைக்கும். ரிகார்ட் தேனாயி ரிகார்ட் லேனா ஹே. மரியாதையை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவதாகும். ரிகார்ட் ஐசனே மில்தா ஹை, சும்மா ஒன்னும் அப்படி கிடைக்கிறது இல்ல. தேனாயி லேனா ஹை, கொடுப்பதுதான் அடைவதாகும். ஜப் ஆப்கே ஜட சித்திர தேத்தே ஹே, எப்போ உங்களுடைய ஜட சித்திரங்களே கொடுக்கின்றனவோ, தேவகா அத்தையே தேனேவாலா, தேவதை என்றாலே என்ன பொருள், கொடுக்கக்கூடியவர்கள். தேவிக்கு அர்த்தையே தேனேவாலி, தேவி என்றால என்ன அர்த்தம், கொடுக்கக்கூடியவர். तो आप चैतन्य देवी देवता दाता बनो. நீங்கள் சைத்தன்யமான தேவி தேவதைகள் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்கள். தோ கொடுங்கள். அகர் சபி தேனே வாலே தாத்தா பன் ஜாயேங்கே, நீங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகிவிடுவீர்களானால் லேனே வாலே தோ கதம் ஜாயேங்க, பெறக்கூடியவர்கள இல்லாம போயிடுவாங்க இல்லையா. சார்ம சந்தோஷத்தா கி ரூஹானி குலாப் குஷ்பு ஃபைல் ஜாயேகி. பிறகு திருப்தி மற்றும் ஆன்மீக ரோஜாவுடைய மலர் பரவ ஆரம்பிச்சிரும். மனம் சுனா கேட்டீர்களா. நய வருஷமே என்ன புராணி பாஷா போல். புது வருஷத்துல பழைய பாஷைய பேசாதீங்க. புராணி பாஷா கை கை போல்தே ஜோ அச்சி நீ. பழைய பாஷை சில பேர் பேசுறாங்க, நல்லாவே இல்லைங்கிறார். तो पुरानी बोल, पुरानी चाल, पुरानी कोई भी हाथ से मजबूर नहीं बन. பழைய வார்த்தைகள், பழைய நடத்தைகள், பழைய எந்த ஒரு பழக்கமோ அதுக்கு நீங்க மஜ்பூரா ஆகக்கூடாது. ஹர் பாத் மே அப்னே சே பூச்சனா நயா. ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னைத்தான் கேளுங்கள், இது புதியதா, கியா நயா கியா, என்ன நான் புதுசு செஞ்சேன். बस 21वीं सदी मनाना है. 21 जन्म का वर्ष संपूर्ण 21 को पाना ही है. 21வது நூற்றாண்டை நீங்க கொண்டாட வேண்டும். 21 தினங்களுக்கான ஆசையை சம்பூர்ணமாக நீங்க இதுல அடைய வேண்டும். ஆனா என்ன அடைய வேண்டும் அல்லவா? அச்சா, நல்லது. चारों ओर के नवयुग अधिकारी श्रेष्ठ आत्माओं को, நாலா பக்கம் உள்ள புது உலக அதிகாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சர்வ பச்சோं को, எல்லா குழந்தைகளுக்கும், जो सदा हर कदम में पदम जमा करने वाली आत्माएं, எல்லோரும் எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலையும் பதம் சேமிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सदा अपने को ब्रह्मा बाप समान सर्व के आगे सैंपल बन सिंपल बनाने वाली आत्माएं, தன்னை பிரம்மா பாபாவுக்கு சமமாக எல்லோருக்கும் முன்னால் சாம்பிளாக ஆகி सिंपलाக செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सदा अपने जीवन में गुणों को प्रत्यक्ष कर औरों को गुणवान बनाने वाले, தன்னுடைய வாழ்க்கையில குணங்களை பிரத்யட்சமாக பண்ணி பிறரை குணவானாக செய்யக்கூடியவர்களுக்கு, சதா அகண்ட மகாதானி, எப்பொழுதும் அகண்ட மகாதானி, சதா சகயோகி ஆத்மாவுக்கு, எப்பொழுதும் சகயோகி ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யார் யார் அவர் நமஸ்தே. பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. इस समय पुराने और नए वर्ष का संगम समय. இப்போ பழைய மற்றும் புதிய ஆண்டிற்கான சங்கமம். சங்கம் சமய அர்த்தா, சங்கம நேரம்னா என்ன பொருள்? புராண சமாப்தமா நயா ஆரம்பமா, பழசு முடிகிறது புதுசு ஆரம்பமாகிறது. जैसे वेद के संगम में आप सभी ब्राह्मण आत्मा विश्व परिवर्तन करने के निमित्त हो. எப்படி எல்லையற்ற சங்கம யுகத்துல நீங்க பிராமண ஆத்மாக்கள் உலக மாற்றத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்கள். ஐசி அதே மாதிரி ஆத்கே புராணே ஒரு நய வருஷ சங்கம் பர்வி, இந்த பழைய மற்றும் புதிய ஆண்டினுடைய சங்கமத்துல கூட சுய பரிவர்த்தனக்கா சங்கல்ப திடக்கியா, சுய மாற்றத்துக்கான சங்கல்பத்தை திடமா பண்ணீங்க. அவர் கர்ணாயிய அதை செய்தே ஆக வேண்டும். ஜோ பத்தாயா ஹர் செகண்ட் அட்டல் அக்கண்ட் மகாதானி பண்ண, ஒவ்வொரு வினாடியும் கூட ஆடாத அசையாத அகண்ட மகாதானிகளாக ஆக வேண்டும். தாதாக்கு பெற்ற மாஸ்டர் தாதா பண்ண, வல்லலுடைய குழந்தைகள் மாஸ்டர் வல்லல்களாக ஆக வேண்டும். पुराने वर्ष को विदाई के साथ साथ पुरानी दुनिया के लगा पुराने संस्कार को विदाई दे.
பழைய ஆண்டுக்கு விடுப்பு கொடுப்பதின் கூடவே பல உலகத்தின் மீதான பற்று மற்றும் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடுமுறை கொடுத்து விடுங்கள். சிரேஷ்ட சம்ஸ்கார் ஆவான் கர்ண, புது சிரேஷ்டமான சம்ஸ்காரத்தை அழைக்க வேண்டும். சபிகோ அரப் கரப் பார் முபாரக்கோ முபாரக்கோ. அனைவருக்கும் பற்றுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வரதான் இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்கிறாங்க. प्राप्ति स्वरूप बन क्यों क्या के प्रश्नों से पार रहने वाले सदा प्रसन्नचित भव. எப்பொழுதும் சந்தோஷமானவர்களாக இருக்க. அது எப்ப இருக்க முடியும்? கியூ கியா என்ற கேள்விகளை கடந்து இருக்க வேண்டும். கியா மற்றும் கியோம் ஏன் என்ற கேள்விகளை கடக்க வேண்டும் என்று பிராப்தி சொரூபமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வரதானம் பிராப்தி சொரூபமாக ஆகி ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கடந்து இருக்கக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகுக. जो प्राप्ति स्वरूप आत्मा है उन्हें कभी भी किसी बात में प्रश्न नहीं होगा. யார் பிராப்தி சொரூபமான சம்பன்ன ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலையும் கேள்வி இருக்காது. उसके चेहरे और चलन से प्रसन्नता की पर्सनालिटी दिखाई देगी. அவங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும், நடத்தை ஆகட்டும், அவங்களுக்கு மகிழ்ச்சியினுடைய பர்சனாலிட்டி தான் தெரியும். इसको ही संतुष्टता कहते हैं. இதுதான் திருப்தி என்று பாபா கூறுகின்றார். प्रसन्नता अगर कम होती है, மகிழ்ச்சி குறைகின்றது என்றால் उसका कारण, அதனுடைய காரணம் என்ன? प्राप्ति कम और प्राप्ति कम का कारण कोई न कोई इच्छा. பிராப்தி குறைவாக ஆகின்றது என்றால் அதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறது. बहुत सूक्ष्म इच्छाएं आप प्राप्ति के तरफ खींच लेती. ரொம்ப சூட்சமான ஆசைகள் கூட பிராப்திகளிடமிருந்து உங்களை இழுத்து விடுகிறது. इसलिए ஆகவே அல்ப கால இச்சாओं को छोड़, அல்ப கால இச்சைகளை விட்டு விட்டு பிராப்தி स्वरूपनो, பிராப்தி சொரூபமாக ஆகுங்க. तो सदा प्रसन्नचित रहेंगे, எப்போதும் மகிழ்ச்சியானவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்கிறாங்க. பரமாத்மா प्यार में लवलीन रहो, பரமாத்மாவுடைய அன்புல மூழ்கி இருங்கள். மாயாக்கி ஆக்கர்ஷன் சமாப்த हो जाए, மாயினுடைய ஆக்கர்ஷணம் கவர்ச்சியானது முடிவடைந்து விடும். ஆக இன்னைக்கு சேமிப்பு கணக்கை சேமிப்பதற்காக அகண்ட மகாதானியாக ஆகுக. இது அன்னைக்கு பார்த்ததை நம்ம கொடுத்த மெசேஜ். நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.
சத்குரு தந்தையவர் சச்சிதானந்த சிவம் சர்வகுணங்களென கடலான பரமன் நெஞ்சத்திலே அவரை தினம் தினம் நினைக்கவே நெஞ்சத்திலே அவரை தினம் தினம் நினைக்கவே துன்பங்கள் மறையும் அற்புதம் காண்போமே.